அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடைக்கால குடிநீர் பற்றாக்குறை தொடர்பாக 12 மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன குடிநீர் திட்டங்கள் தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கு? விவரங்கள். வணக்கம் அருணே. தடையில்லாமல் குடிநீர் வழங்குவது மற்றும் கோடைக்கால குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள் நேரடியாகவும் அதே போன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி காட்சி வாயிலாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ஏரிகள் மற்றும் குளங்களில் நீரிருப்பு சற்று குறைய தொடங்கி இருக்கிறது. கோடை காலத்தில் ஏற்படும் குடிநீர் பற்றாக்குறையை சமாளித்து தடையில்லாமல் குடிநீர் வழங்குவது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதே போன்று நிலுவையில் இருக்கக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டம், செயல்படுத்த உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கான முன்னுரிமை குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் கோடை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தடையில்லாமல் குடிநீர் வழங்குவது தொடர்பாகவும் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பது தொடர்பாகவும் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.